தளபதி விஜய் அவர்கள் புதிய அரசியல் கட்சி அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தமிழக வெற்றி கழகம்னு அஃபீஷியலாக அவருடைய கட்சி பேரை தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. 2024 நடக்க இருக்க எம்பி எலெக்ஷனில் அவர் போட்டியிடலை. 2026 எம்எல்ஏ சிஎம் எலெக்ஷனில் அவர் எல்லா தொகுதியிலும் தன்னிச்சு வேட்பாளராக நிற்க போகிறதா தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அடுத்ததா தளபதி விஜயோட 69வது மூவி தளபதி விஜயோட கெரியரில் லாஸ்ட் மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு அஃபீஷியலாக அவர் பாலிடிக்ஸில் வரப்போகிறதா தெரிவிச்சிருக்காரு. நடிகர் தனுஷோட நடிப்பில் பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் படம் அஃபீஷியலாக பிப்ரவரி 9 அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் அஃபீஷியலாக கேப்டன் மில்லர் படம் பிப்ரவரி 9 அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் தனுஷை வச்சு வாத்தி படத்தை இயக்கிய டைரக்டர் வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் அடுத்த படம் லக்கி பாஸ்கர். துல்கர் சல்மான் அவர்கள் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் 4:41 ரிலீஸ் ஆகுது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் தேசிங்கு பெரியசாமியோட இயக்கத்தில் எஸ்டிஆரோட 48வது மூவி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு எஸ்டிஆரோட 48வது மூவியோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. ஹிஸ்டாரிக் மூவியில் சிம்பு அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு. இப்போ இந்த அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாஸில் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சிம்புவோட கெரியரில் ஹையஸ்ட் பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவியாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. விஜய் தேவர்கொண்டாவோட அடுத்த படம் த ஃபேமிலி ஸ்டார். கீத கோவிந்தம் படத்தை இயக்கிய டைரக்டர் பரசுராம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா கூட இணைஞ்சி முன்னாள் தாக்கூர் ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 5, 2024 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.